முதலாளி. யாரு புதுசா இருக்கு? கேரளால இருந்து வந்திருக்கான். ஊமை பையன், வாய் பேச மாட்டான். நீங்க எல்லாம் வர்றீங்களேன்னு ஒத்தாசிக்கு வச்சிருக்கேன். சரி சரி, கார்ல திங்ஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து உள்ள வை. சரிங்க. ஆமா. வாடா வாடா, பொட்டி படிக்கல. என்ன ரமேஷ், எஸ்டேட்லாம் எப்படி இருக்கு? ரியலி பியூட்டிஃபுல் எஸ்டேட் இது. ஹனிமூனுக்கு அருமையான இடம். கவலைப்படாத, ஹனிமூனுக்கு இங்கேயே ஏற்பாடு பண்ணிடுறேன். என்னங்க, நம்ம எஸ்டேட் பங்களா ரொம்ப அழகா இருக்கு. விண்ணை வாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆண்டி, எஸ்டேட் போடும் நேரமாவது, வா சார். மிஸ்டர் ரமேஷ். எஸ் ஆண்டி. விண்ணை வாங்க சவுத் ஆப். அங்கிள் வருவார். ஏண்டா கைத்தடி ஐயா, இந்த ஊமைய பார்த்தா பையன் மாதிரி தெரியலையே, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சந்தேகம் வந்தா பாத்திர வேண்டியதானுங்க. பார்க்காம விடுவேங்கறியா? உள்ள போனதுக்கு அப்புறம் பாரு வேடிக்கை. வாணி, யோ யோ யோ, அந்த கிழவை என்ன உத்து உத்து பாக்குறான் ஐயா. யாரு? எங்க முதலாளியோட சித்தப்பாவா? ஆமாயா, அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. பேசாம விஷயத்த முதலாளிக்கிட்ட சொல்லிடு. இடிச்சேன்னா கல்யாணம் ஆயிருந்தா சொல்லலாம். நாம பண்ற கசமசாவை எப்படி சொல்றது? அதுக்காக இந்த பாரு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. 2 நாள் தான் தங்குவாங்க. அது வரைக்கும் ஊமை பையன் மாதிரி நடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அது வரைக்கும் அந்த கிழவை என்ன விட்டு வச்சாதானே? ஐயோ பாவம், வயசான கட்டை செவனேன்னு கிடக்கும். இந்த வயசு பசங்களை நம்பலாம், வயசான கேசுங்களே நம்பவே கூடாது.